ராஜேஸ்வரி, take it easy man, take it easy. நம்ம வெட்டிங் டேங்கிறதுனால குழந்தைக்கு தமாஷா ஆடி பாடிக்கிட்டு இருக்காங்க. தப்பா? தாராளமா ஆடட்டும் பாடட்டும் கூத்தடிக்கட்டும். நானா வேண்டாங்கிறேன். குடியிருக்கிற வீட கிளப் ஆக்கினாலும் சரி, இல்ல கிளப்லயே போய் குடியிருந்தாலும் சரி, அவங்க இஷ்டம். எல்லாரும் என் கட்டுப்பாட்டுக்கு அடங்கி நடக்கணுங்கிற பொல்லாப்பு எனக்கு எதுக்கு? இத சொல்றதுக்காகத்தான் எல்லாரும் இங்க வர சொல்லி. ஏய் லுக்கியர், பேசுறத பார்த்தா ஏதோ ஒரு ரகட பண்ணுவ போறது. அவங்க வந்த உடனே அவங்க கிட்ட எது பேசலாம் இருந்தாலும் கொஞ்சம் யோசனை பண்ணி பேச, அவ்வளவுதான். நல்லா யோசனை பண்ணி தான் பேசுறேன். நீங்க போலாம். ஓகே, அப்புறம் நான் என்ன சொல்ல போறேன்? நான் உங்களை எல்லாம் எதுக்காக வர சொன்னேன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சுதந்திரம் கட்டுப்பாட்டை பத்தி உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். இருந்தாலும் சொல்றேன், ஒரு தாய் தன்னோட குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போவாங்க. அந்த டாக்டர் மருந்து கொடுப்பாரு. மருந்து கசக்கத்தான் செய்யும். மருந்து கசக்கிறதுங்கிறதுக்காக அந்த தாய் குழந்தைக்கு மருந்து கொடுக்கலன்னா குழந்தை உயிரோட பார்க்கவே முடியாது. அந்த மாதிரிதான் குடும்பம்னு எடுத்துக்கிட்டா தாய்கிட்டயோ தகப்புங்கிட்டயோ பிள்ளைங்க கட்டுப்பட்டு தான் ஆகணும். அந்த கட்டுப்பாட்டுலயும் கசப்பு இருக்கதான் செய்யும். ஆனாலும் அதை கடைப்பிடிச்சுதான் தீரணும். அப்படி கடைப்பிடிக்கலன்னா வீடு வீடா இருக்காது, சுடுகாடா மாறிடும். இத்தனை வருஷமா நீங்க எல்லாரும் என் சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு தான் இருந்தீங்க. என்னைக்கு அந்த லட்சுமி இந்த வீட்டுல அடி எடுத்து வச்சாலோ அன்னைக்கு என் சட்ட திட்டங்களுக்கு கரையான் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆரம்பத்துல அது ஒரு சின்ன தீப்பொறி தானேன்னு நினைச்சேன். ஆனா அந்த சின்ன தீப்பொறி இந்த வீட்டையே கொளுத்திடுமோன்னு பயந்துதான் நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். என் வீட்டுக்குள்ள என்னையே எதிர்த்து போராட தயாராயிட்டீங்கல்ல? ஏண்டா, நான் உங்களுக்கெல்லாம் என்னடா தப்பு செய்தேன்? இன்னொரு இன்கம் டாக்ஸ் ஆபீசரா, இன்னொரு வக்கீலா, இன்னொரு டாக்டரா இந்த சமுதாயத்துல தலை நிமிர்ந்து நிக்க வச்சேனே, அது தப்பா? சொல்லுங்கடா. இனிமே நீங்க என்ன வேணாலும் செய்யலாம். இந்த வீட்டையே கிளப் ஆக்கலாம், சீட்டு விளையாடலாம், சிகரெட் பிடிக்கலாம், டான்ஸ் ஆடலாம். அதுவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கலன்னா இந்த வீட்டை 4 பேரும் 4 பங்கா பிரிச்சிடலாம். நீங்க என்ன செஞ்சாலும் சரி, இனிமே நான் வாயே திறக்க மாட்டேன். நீங்க இன்கம் டாக்ஸ் ஆபீசர் சார். உங்களுக்கு எவ்வளவு இன்கம் இருந்தாலும் அதுல பாதி சீட்டாட்டத்துக்கும் சிகரெட்டுக்குன்னு போயிடும். நான் உங்களை கண்டிக்காம இருந்திருந்தா ராத்திரி சாப்பாட கூட கிளப்லயே முடிச்சிருப்பீங்க. ஆனா இங்க உங்க பொண்டாட்டி உங்களுக்காக ராத்திரி பூரா முழிச்சிட்டு இருக்கணும் இல்ல? வக்கீல் சார், நீங்க வக்கீலுக்கு படிச்சிருக்கீங்க. கம்பீரமா கருப்பு கோட்டை மாட்டிக்கிட்டு கோர்ட்டுக்கு போறதுக்கு பதிலா தோல்ல ஜோல்னா பைய தொங்க விட்டுருக்கீங்க. எதுக்காக? என்னைக்காவது ஒரு நாள் ஒரு கேஸ் கிடைக்காதான். அந்த ஆசை எனக்கு மட்டும் இல்லையா? இந்த கட்டிட்டு இருக்கால அந்த பொண்டாட்டிக்கு இல்லையா? ஆனா நீங்க சட்ட புஸ்தகத்தை தொடறீங்களோ இல்லையோ, சிகரெட்டை தொட ஆரம்பிச்சிட்டீங்க. தினம் தினம் கோர்ட்டு வாசப்படி வெடிக்கிறீங்களோ இல்லையோ, கிளப் வாசப்படி வெடிக்கிறதுக்கு தவறுதே இல்லை. ராஜா, நீ டாக்டர் தானே, கொஞ்சம் யோசிச்சு பாரு. உங்க அப்பாவுடைய காஃபி பழக்கத்தையும் சிகரெட் பழக்கத்தையும் நான் கட்டுப்படுத்தலைன்னா இன்னைக்கு உங்க அம்மா பூவோடையும் பொட்டோடையும் முன்னால நின்று பேசி இருக்க மாட்டான். பேசி இருக்கவும் முடியாது. இவன் நேத்து பெஞ்ச மழையில முளைச்ச காளா மாதிரி தினந்தோறும் பாட புஸ்தகத்தை படிக்கிறான்னு இல்லையோ, சினிமா பாட்டு புஸ்தகம் மனப்பாடம். ரஜினி ரஜினி ரஜினி, எல்லாரும் ரஜினி ஆயிட முடியுமாடா? ஆண்டவன் அவனவனுக்கு எழுதி வச்ச அரிசிதான் அவனவனுக்கு கிடைக்கும். இப்படி நான் கட்டுப்பாடோடு இருக்கும்போது இப்படி இருக்கீங்க. அந்த கட்டுப்பாடு இல்லைன்னா நீங்க எல்லாரும் முச்சந்தில நிக்க வேண்டியது. அதுக்கு நீங்க எல்லாம் தயாரா இருக்கும்போது நான் இதுக்குப்பா தடையா இருக்கணும்? ஏமா, வருங்காலத்துல என்ன போல ஒரு குடும்ப தலைவி ஆக வேண்டிய நீ ஆம்பளை வேஷம் போட்டு ஆட்டம் ஆடுற, அவ பாட்டு பாடுறான். எள்ளு போட்டா கொல்லா விளையும் இந்த சின்ன குட்டி இந்த வயசுல சில்லான ஆடுறான். கண்டிக்க வேண்டிய பெரியவங்களே கட்டுப்பாடு இல்லாம இருக்கும்போது அவ என்ன பண்ணுவான்? இன்னைக்கு சில்லான ஆடுவா, நாளைக்கு தெருவில் வந்து ஆடுவா. எந்த விதமான விளக்கம் எனக்கு தேவையில்லை. இன்னையில இருந்து
உங்களுக்கெல்லாம் முழு சுதந்திரம் கொடுத்திருக்கேன். நான் தான் உங்களை எல்லாம் முதலியார் கொண்டு விட்டு கல்யாணத்துக்கு போக சொன்னேன். ஆனா இப்ப சொல்றேன், இஷ்டப்பட்டவங்க போகலாம். திரும்பி வந்ததும் அவங்க உங்களுக்கு தனி கொடுத்த ஏற்பாடு பண்றேன். உங்க வெட்டிங் ஆனிவர்சரி வருஷத்துல ஒரு நாள் வருதுன்னு நாங்க கொஞ்சம் அதிகமாவே நடந்துட்டோம். எங்களை மன்னிச்சிருங்க. மன்னிக்கிறதுக்கு இனிமே நான் யாரு? லட்சுமி, அம்மா ஏதோ கோவத்துல சொல்லிட்டாங்க, அதுக்காக இப்படி அழுதா போதுமா? எல்லாம் போக போக சரியாயிடும். என்னால இந்த வீட்டுல இனிமே இருக்கவே முடியாது. நிச்சயமா ஊருக்கு போறத முடிவு பண்ணிட்டேன். நீ இங்க வந்ததே சிரிச்சு சந்தோஷமா இருக்கட்டும். ஆனா இப்படி அழுதுகிட்டே நீ வீட்டை விட்டு போனா உங்க அப்பா எங்களை பத்தி என்ன நினைப்பாரு? அவர் நினைக்கிறது இருக்கட்டும். முதல்ல நான் இங்குள்ள பிரச்சனைகளை நினைச்சு பார்த்திருக்கணும். நான் இப்ப கூட வீட்டை விட்டு வெளில போலன்னா என்னால எங்க அக்காவை வாழ விட்டு வீட்டை விட்டு வெளில போன்னு சொன்னாலும் சொல்லிடுவாங்க. நாங்க ரெண்டு பேரும் தலை குனிஞ்சு எங்க அப்பா முன்னாடி நிக்கிறத விட நான் மட்டும் போனா எங்க அப்பா கிட்ட சொல்வேன், அப்பா நீங்க நினைச்ச மாதிரி 24 மணி நேரமும் சிரிச்சு சந்தோஷமா தான் இருந்தேன். லட்சுமி, நீ எதையும் நினைச்சு கொள்ள மாட்டேன். ஒருவேளை நீ எனக்கு தெரியாம இங்கிருந்து போயிட்டா நானும் இங்கிருந்து டிரான்ஸ்பர் வாங்கி போடுவேன். போன் கூட போயிட்டோமா? போயிட்டு போயிட்டோம் டார்லிங், சந்தோஷமா போயிட்டோம். என்னம்மா? நாங்க போயிட்டு வரோம். நாங்க திரும்பி வரதுக்குள்ள அத்தையை சமாதானப்படுத்துறீங்கல்ல? அத்தை தானே உங்களுக்கெல்லாம் பைத்தியக்காரி, பிரஷர் கேஸ். நான் பாத்துக்கிறேன். கல்யாணத்துக்கு ரொம்ப சந்தோஷமா போகணும். போயிட்டு வரேம்மா. ஹாய் கேர்ள் ஃப்ரெண்ட். என்ன சமாச்சாரம்? நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் பாய் ஃப்ரெண்ட். ஊருக்கு போறவங்களை வழி அனுப்புறதுக்கு அத்தை வாசல் கூட வரல பாத்தீங்களா? அவங்க இன்னும் ரொம்ப கோவமா இருக்காங்க போல இருக்கு. அவங்க குந்தாடி கருப்பி பயப்படுறேன். கவலைப்படாத, செய்வோம். நேரா உள்ள போய் அத்தை எப்படியாவது சமாதானப்படுத்தி சோப் போட்டு அவளை மசாஜ் பண்ணி வைக்கிறேன். விஷயம் தெரியாத மாதிரி உள்ள வந்து அவ கூட பேச்சு கொடு. சேர்ந்து அவளை குளிப்பாட்டி ஓகே. கட்டாயம் பிடிக்காது, சிரிச்சுக்கிட்டே வரணும். நான் முன்னால போறேன். ராஜேஸ்வரி, ராஜேஸ்வரி, ராஜேஸ்வரி. எழுதிக்கிட்டு இருக்கியா? ஆமா, சினிமாவில் வருது பாரு, பயங்கர காட்சி. கிரிச்சு 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 கிரிச்சு. குழந்தைங்க வீட்டுல இருந்ததுனால சோடி போய் எனக்கு பிடிக்கிறப்பா. இனிமே நாம தனியா தான் இருக்க போறோம். ஏம்மா இந்த வீட்டுல எல்லாரும் தனி கொடுத்தனும் போறாங்க. தனி கொடுத்த எந்த நாய் சொல்லிச்சு? விளையாட்டா? குழந்தைங்க இல்லாத வீடு ஒரு வீடா? அது உங்களுக்கு தெரியுது. ஆனா அவங்க இந்த வீட்டை நரகமா நினைக்கிறாங்க. ஏன் என்ன கூட ஒரு பேய் பிசாசு மாதிரி தான் பாக்குறாங்க. அதுக்கு நீங்களும் ஒரு காரணம். ஆனா சரி, இப்படி ஏதாவது நடந்திருந்தாலும் மனசுல வச்சுக்காரு. ஆஃப்டர் அவங்க எல்லாம் யாரு? நம்ம பிள்ளைகள் தானே. என்ன? நான் இன்னைக்கு ஊருக்கு போறேன். ஊருக்கா? ஏம்மா எதுக்கு போறேன்? இந்த வீட்டுல நடந்த பிரச்சனைக்கெல்லாம் நான் தான் காரணமாயிட்டேன். ஆண்டி என் மேல கோவமா இருக்காங்க. லட்சுமி, இந்த வீட்லயும் குடும்பத்திலும் நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் நான் தான் காரணம். இந்த வீட்டுக்கு விருந்தாளியா வந்தவன் நீ. இதுக்கெல்லாம் நீ தான் காரணம்னு நான் சொல்ல மாட்டேன். நீ போலாம். ஆண்டி ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க. எந்த பிரச்சனைக்கும் நீ காரணம் இல்லைன்னு சொல்றேன். அப்புறம் எதுக்காக நான் உன்னை மன்னிக்கணும்? சரி சரி, மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொன்னேன், குறைஞ்சா போயிடுவேன். ஆண்டி ஒரே ஒரு தடவை மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க ஆண்டி. நீங்க சொல்லலைன்னா நான் செத்தா கூட இந்த வீட்டு பக்கமே வர மாட்டேன். அது உன் இஷ்டம். எத்தனை மணிக்கு ட்ரெயின்?
பெட்டியெல்லாம் ரெடியா வை. நீ இப்ப பேசுறதெல்லாம் சரிதானா? அந்த குழந்தைய அழ வச்சு பார்க்கணும்னு எத்தனை நாளா வச்சிருக்கேன். இந்த வீட்டுல யாரும் குழந்தைங்க இல்ல. நல்லது எது கெட்டது எதுன்னு தெரிஞ்ச பெரியவங்க தான். ஏன் எல்லாரும் கட்டுப்பாடு கட்டுப்பாடு நினைக்கிறேன். இந்த வீட்டுல எல்லாரும் நீ சொல்றபடிதான் நடக்கும்னு நினைக்கிறேன் இல்ல? அப்படி ஒண்ணு இப்ப நான் எதிர்பார்க்கல. அப்போ இவ்வளவு நாளா நீ பெற்ற குழந்தைகளை ஏன் என்னையும் அடிமையா தானே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஏன் இப்படி கத்துறீங்க? கத்துவேன், அப்படி தாண்டி கத்துவேன். 32 வருஷமா வாய மூடிட்டு பேசாம இருந்தா ஏன் வீட்டுல நிம்மதி இருக்கணும். 32 வருஷமா நீ செய்த சர்வாதிகாரத்தை எல்லாம் பொறுத்துக்கிட்டு இருந்த ஏன் பொண்டாட்டியோட வார்த்தைக்கு நாம மரியாதை கொடுத்தாதான் மத்தவங்க நம்ம மதிப்பாங்க. ஆனா நீ நீ ஒரு நாள் அந்த 1 மணி நேரம் இந்த குழந்தைகளா சந்தோஷமா இருந்தாங்கிறத மனசு வச்சுக்கிட்டு இந்த குடும்பத்தையே காய்க்க பாக்கிறீ பாதி. நான் இப்படி எல்லாம் நடந்துக்கலன்னா இந்த வீட்டுல கட்டுப்பாடு இருக்குமா? கட்டுப்பாடு பெரிய இவ கட்டுப்பாடா கட்டுப்பாடு. நீ போட்ட கட்டுப்பாட்டு இவ்வளவு நாளா நான் பைத்தியக்கார ஆஸ்பத்திரி இருந்த மாதிரி இருந்தேன். பாலைவனத்துல அனாதை அந்த மாதிரி இருந்தேன். யார வேணாலும் திட்டு, பிள்ளைகளை திட்டு, அடி, உதை, என்ன வேணாலும் செய். ஆனா ஒண்ணும் தெரியாத அந்த மண்ணு அந்த லட்சுமியை திட்ட பாரு தாண்டி என்னால தாங்க முடியல. அவ எதுக்காக இங்க வந்தா? சாப்பாட்டுக்கெல்லாம் வந்தாளா? இந்த மாதிரி 10 பேர் அவங்க அப்ப விலைக்கு வாங்குவாண்டி. ஏதோ அக்கா வீட்டுல நிறைய கூட்டம் இருக்கு, சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். நீங்க வந்தா அவளுக்கு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அவ எதுக்காக சுதந்திரமா வாழலாம்னு வந்தா தெரியுமா? தெரிஞ்சிருந்தா அவளை நீ வீட்டை விட்டு விரட்டிருக்க மாட்டேன். அவளுக்கு என்னன்னு எனக்கு தான் தெரியும். என்னாச்சு உங்களுக்கு? லட்சுமி அங்கிள் திடீர்னு மயக்கமா விழுந்துட்டாரு. லட்சுமி சீக்கிரம் டாக்டருக்கு போன் பண்ணு. சீக்கிரம் போமா போ. ஹலோ டாக்டர் கோகலே. டாக்டர் நான் ஃபர்னஸ் ரோட் நம்பர் 15 இருந்து பேசுறேன். எங்க அங்கிள் திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. அவர் ஏற்கனவே ஒரு ஹார்ட் பேஷண்ட். தயவு செஞ்சு உடனே வாங்க ப்ளீஸ். என்னால இப்ப வர முடியாது மேடம், நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கு. லுக் டாக்டர், அப்பாயின்மெண்ட்ஸ் கேன் வெயிட் பட் டெத் வில் நாட். இங்க ஒருத்தர் உயிரோட போராடிட்டு இருக்காருன்னு சொல்றேன். ஐ அம் சாரி மேடம், வேற டாக்டர் பாத்துங்க. நீங்க ஒரு மனுஷத்தன்மையோட டாக்டர் மாதிரியா பேசுறீங்க? உங்களுக்கு நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கலாம், அதனால நிறைய பணம் வரலாம். ஆனா ஒரு மனுஷனோட உயிர் உங்களுக்கு முக்கியம் இல்லை இல்லையா? டாக்டர் சார், உங்க இதயத்துல கொஞ்சமாவது மனுஷத்தன்மை இருந்தா நீங்க உடனே பார்த்துட்டு வாங்க. This is Furness Road number 15, okay? I am Dr. Kokale. வாங்க, அவர் உள்ள இருக்கார். வாங்க டாக்டர். நான் சரியான சமயத்துல வந்து சேர்ந்தேன். அவரை ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். அவருக்கு இந்த மருந்து வாங்கி கொடுங்க. சரி. ஒரு நர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணா கூட நல்லது. உங்க ஃபேமிலி டாக்டர் யாரு? டாக்டர் ராம் பிரசாத். ஆனா அவர் இப்ப ஊர்ல இல்ல. ஐ see. I'm sorry, போன்ல கொஞ்சம் ஜாஸ்தி பேசிட்டேன்ல. போன்ல பேசுறது நான் இல்ல, லட்சுமி. ஓ, அப்போ என்ன போன்ல திட்டினது நீங்க தானா? அந்த நேரத்துல நான் கொஞ்சம் அப்செட்டா இருக்கேன், அதனால தான் அப்படி பேசிட்டேன். நீங்க சாரி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். அங்கிளை ஜாக்கிரதையா பாத்துங்க. நான் நாளைக்கு வரேன். ராஜாவுக்கு உடனே போன் பண்ணணும். நான் ஏற்கனவே பண்ணிட்டேன். நீங்க உள்ள போய் உட்காருங்க, நான் மருந்து வாங்கிட்டு வர ஏற்பாடு பண்றேன். ஆண்டி சாப்பிடுங்க. வேண்டாமா? ஏதாவது கொஞ்சம் சாப்பிடுங்க ஆண்டி. நீங்க சாப்பிடாம இருக்கிறதுனால அங்கிளோட உடம்பு குணமாயிடுமா என்ன? சாப்பிடுங்க ஆண்டி ப்ளீஸ்.
மருந்து சாப்பிடுங்க. குட் மார்னிங் சார். என்ன லட்சுமி உங்களுக்கு மருந்து மட்டும் தான் கொடுக்குறாளா இல்ல டோஸும் கொடுக்குறாளா? டெலிபோன்ல ஏதோ சொன்னதா ஒன்னா ரெண்டா படபடன் புரிஞ்சு தள்ளிட்டா. அன்னைக்கு அவ கொடுத்த டோஸ் உங்களை மட்டும் இல்ல என்னையும் முழிக்க வச்சிருச்சு. என்ன நாங்க எல்லாம் டாக்டர் தொழில் ஆரம்பிக்கும் போது சத்திய பிரமாணம் எடுத்துட்டோம். ஆனா கொஞ்ச நாள்ல சேவைங்கிற நோக்கம் மாறி வியாபாரம் ஆயிடும். அன்னைக்கு லட்சுமி எனக்கு கொடுத்த டோஸ் தூங்கிட்டு இருந்த என் மனசாட்சியை தட்டி எழுதி. Thank God, you're out of danger. நான் கொடுத்த மருந்து 2-3 நாள் கண்டினியூ பண்ணுங்க. நான் மறுபடியும் வந்து செக்அப் பண்றேன். நான் வரேன். இன்னைக்கு வந்துருவாங்கன்னு லட்சுமி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நான் லட்சுமி விளையாட்டு பிள்ளையா நினைச்சது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதாங்க புரியுது. இந்த 3 நாளா அவ உங்களுக்கு செஞ்சிருக்கிற சேவை பார்க்கும்போது நான் கூட அப்படி செஞ்சிருக்க முடியாது. பாவம், ராத்திரி பகலா தூக்கம் இல்லாம சாப்பிடாம உங்க பக்கத்திலே இருந்து பாத்துக்கிட்டு இருந்தா. எனக்கு 2 கண்ணும் தெரியலையா. எனக்கு நெற்றி கண்ணே தெரியலையா. சண்டை போட்டீங்கன்னா சங்கத்துல சொல்லிடுவேன். இப்பதான் கல்யாணம் இருக்கு. வச்சுக்க. நீங்க எப்போ இளமையா இருக்கணும்னா 25 ரூபா போடுங்கய்யா. இந்த 5. இந்த குரலை எங்க கேட்ட மாதிரி இல்ல? சொல்லு நீயா. உங்களுக்கா இந்த நிலைமை? ஆமா, கொடுத்தவனே பறித்து கொண்டாண்டி, ஆட்டோரித்தா கொடுத்தவனே எடுத்துக்கிட்டாண்டி. பெரிய தங்க புதுமை ஹீரோ காதல் பறிபொறிச்சு பாடுறாரு. கண்ணாடி போட்டுக்கிறானுங்க யாரு? எனக்கு தெரியல. நான் தான்டா படிக்காத மாதிரி ரெங்க. ஏண்டா அன்னைக்கு என் வேலைக்கு உழ வச்சுல, இன்னைக்கு உன்னை நடுத்தர கொண்டாந்துட்டேன். கவர்மெண்ட் ஏமாத்தி இன்கம் டாக்ஸ் கட்டாம இருந்தீல, அத நாங்க தான் காட்டி கொடுத்தோம். பாவி வள்ளு, என்ன காட்டி குடுத்தியே. நீ நல்லா இருப்பியா? நாங்க நல்லா தான் இருக்கிறோம். உன்னை காட்டி கொடுத்ததுனால எங்களுக்கு கவர்மெண்ட்ல பரிசு கொடுத்தாங்க. அந்த பணத்துல ஓ ஆட்டாவே நாங்க இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கிக்கிட்டோம். வாங்கினாட்டம் உங்க கையிலயா? முருகா, ஏன்டா முருகனை கூப்பிடுற? அவர்கிட்ட எல்லா வார்த்தையும் சொல்லிட்டேன். அவர் தான் 10 ரூபா கொடுக்க சொன்னாரு. எனக்கா? உனக்கு இல்லடா, ஒப்ப 7 மலை துண்டு இல்லாம தர்றானே, அவனுக்கு துண்டு வாங்கி கொடுக்க சொன்னாரு. என் குடும்ப விவகாரம் தெரிஞ்சு போச்சா? ஆமா, பெரிய ராஜா பரம்பரை. வள், இப்ப எங்க போறீங்க? ஊருக்கு போறோம். எந்த ஊருக்கு? நம்ம ஊருக்கு தான். ஏண்டா கோழி பண்ண வைக்கணும்னு சொன்னமே ஞாபகம் இருக்கா? ஆமா. நேர ஊருக்கு போய் கோழி பண்ண வைக்க போறேன். அப்ப நானு ஒத்த கண்ணை கழட்டி வச்சு உழைச்சு சம்பாதி, கூரை ஏமாத்தாத. வள், இவன் கிட்ட சொல்லி ஒரு 10 ரூபா வாங்கி கூட. ரொம்ப தென்னாவட்டா பேசுறான், பாவம். ஒரு 5 ரூபா கொடுத்துருங்க. பழைய வாசமா இந்த தொலை. சகோதரா, அண்ணா, என்ன நாம 2 பேரும் இப்போ கடைசியா பிரிய போறோம். ஒரு தடையாவது உன் கைய கூட. நான் என்ன இழிச்சவனா? சரையவனா வருவான் வட்ட வைக்க ஒன்னுடுதான் ஒண்ணு. அப்படி யாரை நம்பி நான் பிறந்த போங்கடா போங்க. டிரைவர், இவ்வளவு வண்டியில இருக்கு. ஆமா, ஃபாலோ மீ. உங்களுக்கு என்னாச்சுப்பா? நீதான் டாக்டர் ஆச்சே, உனக்கு தெரியாதா? வயசானா வர்ற வியாதிதான். இப்ப எல்லாம் சரியா போச்சு. கொஞ்சம் தள்ளுங்க. இந்த மருந்து சாப்பிடுங்க. வேண்டாமா, லட்சுமிக்கு யார சாப்பிடல கோச்சுவாமா. எங்க லட்சுமி? ராஜா, லட்சுமியை கூப்பிடுப்பா. லட்சுமி, லட்சுமி. அன்புடன் நான் இது நாள் வரை உங்களுக்கு பிரச்சனையாக இருந்துவிட்டேன். இனிமேலும் நான் உங்களுக்கு எந்த விதத்திலும் பிரச்சனையாக இருக்க விரும்பவில்லை. எனவே நான் யாரிடமும் சொல்லிக் கொள்ளாமல் வீட்டை விட்டு வெளியே போகிறேன். அப்பா, லட்சுமி இந்த லெட்டர் எழுதி வச்சுட்டு வீட்டை விட்டு போயிட்டா. லட்சுமி போயிட்டாளா? லட்சுமி என்ன விட்டு போயிட்டாளா? அவ எங்கேயும் போகக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம வீட்டு கூட்டிட்டு வந்தேன். எங்க போன?
எங்கடா போன? ஐயோ பதட்டப்படாதீங்க. லட்சுமிக்கு என்னாச்சுன்னு சொல்லுங்க. அன்னைக்கும் இப்படிதான் ஏதோ சொல்ல வந்தீங்க, அப்புறம் சொல்லவே இல்லை. லட்சுமிக்கு என்னாச்சுன்னு பால் சொல்லுங்க. என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க மாமா ப்ளீஸ். லட்சுமிக்கு சொல்றேம்மா. லட்சுமி பிளட் டெஸ்ட் எடுத்தால அது ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. அவளுக்கு கேன்சர் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அப்பா என்னப்பா பேச முடியல? நான் உண்மையை தான் சொல்றேன். இத பாருங்க. அவளுக்கு கேன்சருங்கிற விஷயம் எனக்கு ஏற்கனவே தெரியும். இந்த விஷயம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமாப்பா? ஆமாப்பா, உங்க அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க போயிருந்தேன். அப்ப லட்சுமியை பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தோட்டத்தை பார்க்கிற மாதிரி போய் அவங்க அப்பனை கூப்பிட்டு லட்சுமி உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாங்கிறதுக்காக அவளை பத்தி விசாரிச்சேன். உங்க அப்பா தன்னுடைய உயிரையே கையில பிடிச்சுக்கிட்டு லட்சுமிக்கு கேன்சருங்கிற விஷயத்தை என்கிட்ட சொன்னான். நான் பதறி போயிட்டேன். உனக்கு விஷயம் தெரியுமா? லட்சுமியை நம்ம வீட்டுக்கு வரவழைச்சதே நான் தான்ப்பா. லட்சுமிக்கு கேன்சர் தெரிஞ்சு இது நாள் வரைக்கும் எந்த ட்ரீட்மெண்ட் எடுக்காம இருந்தீங்க. அது ஏன்? அவன் இங்க வந்து 10 நாள் தானே பாச்சு. நான் என்ன செய்வேன்? அது மட்டும் இல்ல, அவளை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு நினைச்சேன். உங்க அம்மா தான் முட்டுக்கிட்ட போட்டுக்கிட்டே இருக்காளே. ராஜா என் கூட வா. டிரைவர் நான் உள்ள போயிடும். ஓகே. லட்சுமி கீழே இறங்கு. கணவரை தனியா விட்டுட்டு போக பார்த்தில்ல? நான் உனக்கு என்ன தப்பு பண்ணேன்? உங்க எல்லாருக்கும் எனக்கு கேன்சர்ங்கிற விஷயம் இப்பதான் தெரியும். ஆனா எனக்கு முன்னாடியே தெரியும். அது மட்டும் இல்ல பாய் ஃப்ரெண்ட், வாழ போற கொஞ்ச நாள் ஆகுது சிரிச்சு சிரிச்சு சந்தோஷமா இருக்கணும்னு தான் இங்க வந்தேன். ஆனா நான் இங்க இருக்கிறது அத்தைக்கு பிடிக்கலன்னு நினைச்சேன். அனாவசியமா உங்களையே வருத்தப்பட வைக்கணும்னு தான் நான் இங்க இருந்து போயிட்டேன். போறேன் வீடு இதான் எல்லாருக்கும் ஒண்ணு பிடிச்சிருக்குதே. அத்தை கொஞ்சம் கண்டிப்பு அப்படி இப்படி இருப்பா. நீ கவலைப்படாத, இனிமே அந்த கருவியை நான் கவனிச்சுக்கிறேன். என்ன நீங்க நடந்து போறதுக்கு பேசிக்கிட்டு இனிமே நடக்க வேண்டியது கவனிங்க. நடக்க போறது ராஜா இந்த மோதிரத்தை எடுத்து லட்சுமி கையில மாட்ட வேண்டியது. அது மட்டும் போதாது, இந்த மாலையை மாத்திக்கிங்க. கொடு கொடு, கையில கொடு. ஆள் போல் தழைத்து அருகு போல் வேரூன்றி பல்லாண்டு பல்லாண்டு வாழணும். மாமாயி மாமாயி. நாளைக்கே ராஜா லட்சுமியை கூட்டிட்டு அமெரிக்கா போக வேண்டியது. அங்க நான் ஏற்பாடு செய்து வச்சிருக்கிற ஆஸ்பத்திரியில லட்சுமியை சேர்க்க வேண்டியது. லட்சுமியை பூரணமா குணமாக்கி சாதாரண லட்சுமியை மகாலட்சுமியா என் கையில கொண்டாந்து சேர்க்க வேண்டியது. இந்த லட்சுமி திரும்பி வர்ற வரைக்கும் இந்த கிழமை தோட்டத்துல இருக்கிற புகையெல்லாம் ஒவ்வொன்றா எண்ணிக்கிட்டே அவளுக்காக காத்துக்கிட்டு இருக்க வேண்டியது. That's all.